ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 வீக்கா ஓடிட்டு இருக்கு. என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கா இல்லையா நீங்க தான் சொல்லணும். பட் ஓடிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு வீடியோவில் இந்த ஒரு வாரத்தில் பிக் பாஸில் நடந்த அழுகைகள், பிக் பாஸ் நடந்த குமுறல்கள், பிக் பாஸ் நடந்த சண்டைகள், பிக் பாஸ் நடந்த காதல்கள், பிக் பாஸில் நடந்த காமங்கள் எல்லாத்தையும் நம்ம பிரித்து பிரித்து பார்க்க போகிறோம். சரிங்களா? கூடவே பிக் பாஸ் நடந்த எவிக்ஷன், ஓகேங்களா? இந்த யார் மேல நியாயம், யார் மேல தப்புன்னுலாம் நம்ம சேனல்ல போட மாட்டாங்க. பிக் பாஸ் ஒரு தப்பு. என்ன பொறுத்தவரை என்ன, ஏன்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து சரி இந்த சேனலை பார்த்தா பிக் பாஸ் வந்து ரைட்டா பேசுவாங்க, யார் மேல தப்புன்னு பார்ப்பாங்க, யார் மேல சரின்னு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் சொல்றேன், என்னிடம் வராதீங்க நண்பர்களே, பகிர்ந்து விடுவேன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி 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 வகுந்து விடுவேன். சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள். அந்த மாதிரி நாயந்திர மனம் பேசுற அங்கே எவனும் நாயஸ்தன் கிடையாது. எல்லா ஸ்கிரிப்ட் எல்லாமே இதுதான். சரிங்களா? அதனால அது வந்து ஒரு 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 20 கோமாளிஸா தான் நான் பார்க்குறேன். 20 கோமாளிஸை சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அந்த கோமாளிக்குள்ள ஒரு கோமாளியை பொறுக்கி எடுத்து வீட்டுக்குள்ள தான் கோமாளி, வெளியே இருக்கும்போது அவன் வந்து வேற ஆள். சரிங்களா? ஸோ நம்ம அந்த நியாயந்தரமெல்லாம் இல்லை, அது ஒரு காமெடி ஷோ அப்படிதான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதில் நடந்த காமெடிகள், அதில் நடந்த கோமாளித்தனங்கள், அதில் நடந்த நடிப்புகள், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நான் இந்த மாதிரி பேசுறது பிடிச்சிருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பையன் நல்லா பேசுறான்பா, சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கீழே அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை தட்டி விட்டு பக்கத்தில் பெல் ஒன்று இருக்கு, டிங்னு அடிச்சிருங்க. சரியா? அப்பதான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் சதீஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நீங்க தமிழ் பிக் பாஸ் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் பிக் பாஸ்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஏதாவது சும்மா பைத்தியக்காரத்தான் லூஸ் தனதான் பண்றானுங்க. தயவு செய்து மற்ற லாங்குவேஜ் பிக் பாஸ்னா கொஞ்சம் அப்படியே பார்த்துருவாங்களேன். அது இல்லடா பிக் பாஸ், என்னமோ பண்றானுங்க, ஏதோ காட்டுறானுங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த பிக் பாஸ்லாம் பாருங்க, இதெல்லாம் ஒரு ஷோ, ஏதாவது ஒரு இது மோசமான ஷோ. பிக் பாஸ் 9 தமிழ்லாம் அந்த பக்கம் போயிருங்க, என்னமோ பண்றானுங்க. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல, ரீல்ஸ்ல எல்லாம் வருது இல்ல, எந்த லாங்குவேஜ் தான் தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் போய் பாக்குறேன். எல்லா லாங்குவேஜும் நிறைய ரீல்ஸ் வருது, எல்லாத்தையும் ஏதோ பண்றானுங்க. அதை காப்பி அடிச்சு இந்த பிக் பாஸ் என்ன தெரியுமா, தமிழ்ல வந்து ஒன்று ஆரம்பிச்சுட்டானுங்க, அதை அப்படியே எல்லா லாங்குவேஜும் பிடிச்சிட்டானுங்க. ஆனா அவனுங்களுக்கு கீழே வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ் ஸ்டஃப் கொடுக்க முடியல. ஆரம்ப புள்ளி ஏதோ இவனுங்க தான், ஆனா இதை வச்சு அவனுங்க நூல் கோத்து போய் அவனுங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறானுங்க. இப்ப அதை வச்சு இப்ப இவனுங்க அவங்கள பார்த்து தமிழ் பிக் பாஸ் கத்துட்டு வராங்க. என்ன தெரியுமா, அந்த நீங்க இப்ப ரீசெண்டா கூட பார்த்துக்கலாம், அந்த ஐ டு ஒயிட் கான்டெக்ட், நீங்க வேற ஒரு ஷோல பார்த்தோம், தெலுங்கோ ஹிந்தியானு தெரியல எனக்கு. அதுல அதே மாதிரிதான், அது உண்மையாலுமே சூப்பரா இருந்தது. என்ன தாக்குது அவங்க 2 பேரும் இந்த ஐ கான்டாக்ட் உண்மையா ஒரு ஃபீல் ஆனது, நிறைய நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். ஆனா அதை அப்படியே இங்க மாத்தி எப்போ கோலோ பண்றீங்களாடி, ஒண்ணு உங்க ஓன் கண்டா பண்ணுங்க, அங்க இருந்து காப்பி அடிக்கிற மாதிரி தான் செட் ஆகுது. அரோரா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்க வர்றது. சரி நம்ம பக்கம் வருவோமா? மற்ற கதை நமக்கு இருக்கு. நம்ம இதுல வந்து எவிக்ஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். எவிக்ஷன் வந்து இந்த வார எவிக்ஷன் வந்து காந்தி வெளியே போயிட்டார். பிரவீன் காந்தி வெளியே போயிட்டாரு. ஆல்ரெடி சொன்னவர் தான், நான் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வழியை கொடுக்குறேன் அப்படின்ட்டு வழியை கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி ஓகே, உங்க நல்ல மனதிற்கு பாராட்டுக்கள். வழி விட்டு போயிட்டாரு. காந்தி சார், எஸ் சார், உங்களுக்காக நான் அன்போடு காத்திருக்கிறேன். நீங்கள் தான் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தொடங்கி வைக்கிற முதல் நபர். வாங்க. இது என்னன்னா, திவாகர் வெளியே போகணும்னு நினைச்சாங்க. அது எப்போ ஸ்டார்டிங்ல வந்த 2 நாள் சரி ஏதோ கூப்பிட்டீங்க, ஆர்வ கூடாரா அது ஏதோ பண்ணுவார், வெளியே குத்தி விட்டுருவீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சு கூட பார்க்கல. எவ்வளோ பேர் திவாகருக்கு சப்போர்ட்டு. மறந்துட்டீங்களாப்பா திவாகர் யாருன்னு? மறக்கிற மாதிரியா பண்ணியிருக்காரு.
கொஞ்சம் நெஞ்ச பேச்சா, குறைஞ்ச நெஞ்ச பேச்சா, எல்லாரும் உங்க பழைய நாட்கள எடுத்து பாருங்க. அவ குடுத்த இன்டர்வியூ எடுத்து பாருங்க. இந்த ஏதோ ஒரு ஃபோன் மட்டும் இல்லைங்க பிக் பாஸ்ல. அந்த அளவுக்கு ஒரு ஃபோன் மட்டும் இல்ல. ஃபோன் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ சண்டையில பாருங்க கைஸ், பாருங்க. நான் வந்து இங்க பிக் பாஸ்குள்ள வந்தேன். என்கிட்ட சண்டை பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க. ஏன்னா நெறைய இந்த கலாட்டாவெல்லாம் பார்த்துருக்கேன். சண்டை பிடிச்சவன் தான். பாருங்க காய்ஸ், நான் வந்து சண்டை பிடிக்கிறாங்க. ஃபோன் மட்டும் இல்ல. ஃபோன் இருந்தது எல்லாத்தையும் கண்டென்ட் பண்ணி என்னோட இன்ஸ்டா பேஜ்ல, நான் இன்ஸ்டா பேஜ் இருக்கணுமே, இன்ஸ்டா பேஜ் தான் பிளாக் பண்ணி வச்சேன். ஸோ அந்த மாரி ஒரு பர்சன வந்து எல்லாமே நீங்க வந்து நியாயப்படுத்திட்டே இருக்கீங்க. ஸோ அது ஒரு காரணமும் இருக்கு. நம்ம பேசுவோம். அந்த மாரி ஒரு ஆள திவாகர் எல்லாருமே காரணம் பண்றாரு. திவாகர் பாவம்யா! திவாகர் என்னய்யா பண்ண படுத்தி திவாகர வந்து இன்னும் கொண்டு போறீங்க. எனக்கு தெரியும் கைஸ். திவாகர் வந்து ஃபைனல் வரைக்கும் வருவார்ன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா வேறலாம் ஒருத்தனும் சரியில்ல. திவாகர் இந்த கோமாளித்தனம் பண்றத வச்சு டிஆர்பி போகுது. ஸோ பிக் பாஸே இத விரும்புது. இந்த ஆள் இருக்கணும் அப்டின்ட்டு விரும்புது. ஆனா இப்ப இதுல இந்த சீசன்ல வந்து ஒரு ஒரு இத ஃபாலோ பண்ணி எல்லாருமே எல்லா கண்டஸ்டன்ட்டும் உள்ள வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இன்னும் நீ பிக் பாஸ்ல சஸ்டெயின் ஆகி இருக்கணும்னா, இன்னும் நீ வந்து பைத்தியக்காரத்தனம் பண்ணணும். இல்ல எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிடிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கத்தணும். எதுக்கு எடுத்தாலும் அழுவணும். இந்த ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க. இதுதான் பிக் பாஸோட ஸ்ட்ராட்டஜியே. ம். சரியா? அதுல அதுல போய் பொறுக்கி போட்டவங்கலாம் இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ரம்யா ஜோ. அவங்க பேசிக்காவே கொஞ்சம் கோவப்படுற இதுதான் ட்ரிகர் பண்றவங்க தான் வெளியே பார்த்துருக்கோம். இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இதுல அந்த கிளீனிங் ரூம்ல லக்ஸரி கிளீன்ல வந்து சுதாகர் வச்சு சுதாகர்னே ஒரு திவாகர் வந்து கூட்டிட்டு இருக்கு அப்படி. அவன் ஏதோ அரோரா சொன்னதுக்கு ஏதோ கண்ட்ரிபியூட்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு சண்டை கிடையாது. ஆனா இவரு மட்டும் எல்லாரும் மூக்க நொட்டி இது தப்பு இது சரி. சொல்றது கேளுப்பா. சொல்றது கேட்காத. மரியாதை பேசணும். அடிச்சுட்டே படிக்கிறீங்க. நாகரிகம் தெரியுது உங்களுக்கு. யாரு என்ன சப்போர்ட் பண்ணாங்க? இந்த பொண்ணுக்கு கண்ட்ரிபியூட்னா என்னன்னு தெரியலையாமா. அதை நம்ம நம்பணும். யாருக்கு ரம்யா ஜோக்கு கண்ட்ரிபியூட்னா என்னன்னு தெரியலையா. என்ன சொன்னார் அவரு? கண்ட்ரிபியூட். கண்ட்ரிபியூட்னா என்ன? நாட்டுப்பழம். கண்ட்ரிபியூட்னா என்ன? அதை கேட்டு நான் இப்ப வரேன் அப்படின்ட்டு போய் உடனே சண்டை பிடிக்க ஓடுது. ஐயோ கத்துக்கல, காது கிளிதான் அந்த கத்துக்கிறது. அது ஒரு பக்கம் அப்படி, இந்த பக்கம் நம்ம விஜே பாரு. அது இல்லைன்னா கண்டென்ட் இல்ல போல. திவாகர் விஜே பாருன்னா கண்டென்ட்டே இல்ல போல. ட்ரிகர் பண்றதா விஜே பார்வது மாதிரி யாருமே இல்லைங்க. நம்ம எப்பவுமே அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது நமக்கு ஏதோ பிடிக்குன்னா நம்ம நக்கலா பேசும்ல, முக்கும்ல. அந்த மாதிரி நிறைய விஷயம் ட்ரிகர் அப்படி பண்ணி விஜய் சேதுபதியே மாட்டிக்கிச்சு. விஜய் சேதுபதியே குத்தி விட்டாரு. நீங்க உங்க மேல வைக்கிற இந்த நடிப்புன்னு சொல்றதெல்லாம் நீங்க கூலா எடுத்துக்கலாம். அது வெளியே என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லப்படுது. அது நாகரிகம் இல்லை, அது நல்லது இல்லை. பண்றதுக்கு சரியில்லை, ஒழுங்கா இருந்தீங்க. ஸோ அவங்க ட்ரிகர் பண்ணி அவங்களோட கேமை அப்படி விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரோரா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அரோராவோட வேலையே வருது கைஸ். அரோராவோட எதுக்கு உள்ள போட்டாங்களே இப்போதான் அவங்களுக்கான வேலையை கொண்டு வராங்க. எதுக்கு? லவ். சரி, லவ் இருந்துட்டா சந்தோஷம், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா லவ்வோட நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, மக்களுக்கும் நல்லது. அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ திவாகருக்கும் ஒரு லவ் கொண்டு வந்தாங்க. லவ் கிடையாது, திவாகர் அது கனெக்ட் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் துஷார்கிட்ட கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் கெமி வந்து ஒரு கேம்ல விளையாண்டா ரொம்ப சின்சியரா விளையாடுவாங்கங்கிறது இந்த இதில் தெரிஞ்சுது. சின்சியர் மீன் எவனுக்கு அடிபட்டாலும் சரி, எவனுக்கு எதானாலும் சரி, நான் என் கேம்ல கரெக்டாக இருக்கணும். முடியாது. விடு விடு விடு. ரொம்ப போல்டா விளையாடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அதனால அவங்களோட பிசிக்கை வந்து அவ்வளோ இதாக வச்சிருக்காங்க. அவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்மளால கலையரசன் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. நான் வந்து கவிஞர் அப்படி இப்படின்னு அவர் ஒரு விட்டுட்டு இருக்காரு. கேம்லையோ வந்து ஒன்றுமே அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக யாரும் இல்லை. நந்தினி அது சொன்னல, அவனு அழுவணும், உங்களுக்கு கோவப்படணும். அந்த கோவப்படுற ரம்யா வச்சு பிடிச்சி அழுவுறது. ஆனால் வெளியே போயிட்டாங்க. ஸோ அது எப்பயுமே அழுவிட்டு உள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த கடைசி அழுவிட்டு வெளியே போனவங்களாம் பார்க்குறோம். ஐயோ என்ன கத்து சாமி பிக் பாஸ் வீடியோ அலறிடுச்சா.
மந்திரம்லாம் போடுறாங்க. கலையரசிட்ட போய் நீ மந்திரம் போடு. அவன் அப்படியா அப்படியா ஓ எனக்கே தெரியல, நீங்களே சொல்லி கொடுங்க. நானே ஏதோ வச்சு உருட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் ஓட்டினேன், என் பொழப்பு வேவல அப்படின்ட்டு அவனே அந்த அகோரியில விட்டான். உன் கண்ணில் பவர் இருக்கு, நீ வந்து இங்க சும்மா நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அது ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சிரிச்சதுதான். என்ன பாஸ் இப்ப சக்தி இருக்கான், அது இருக்கான், இது இருக்கான். சக்தியை வச்சு அநேகமா அவர் தான் டைட்டில் வின்னர் ஆக போறாருன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி வந்து மேனிபுலேட் பண்ணி நம்ம பிரெயின் கண்ட்ரோல் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் அகோரி. அந்த அம்மா நல்ல வேளை வெளியே போயிடுச்சு. ஐயோ ஸ்டார்டிங்ல வெளியே போயிடுச்சு, இல்லைன்னா அதுக்கு ஒரு 1 வீக் தேவையில்லாம போயிருக்கும். அது வெளியே போயிடுச்சு. 2 பீஸ் அவுட்டு. இன்னும் அந்த பீஸ் இருக்குதோ தெரியல. சரிங்களா, நீங்க அந்த பிக் பாஸ் எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து இது ஒரு ஒஸ்டான ஒரு சீசனு. கண்டஸ்டன்ட்டும் சரியில்லை, ஒருத்தனும் சரியில்லை, ஒரு டாஸ்க்கும் சரியில்லை. ஏதாவது சென்டிமெண்ட்டாக பேசுவோன்னா சென்டிமெண்ட்டாக பேசுறது எவ்வளோ பேசிட்டு இருக்கானுங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.